விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முட்டை ஓட்டை தண்ணீரிலே மிதக்க விட்டு சுட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மாணவர்கள் சுடுவதற்கு பயிற்சி எடுத்தாலும் ஒரு முட்டை ஓடு கூட சிதறி விடவில்லை. துப்பாக்கி குண்டு வேறெங்கோ போகிறது. அதை பார்த்து கையை கொட்டி கொண்டிருந்த விவேகானந்தர் சிரித்தார். உடனே ஒரு மாணவர் கேட்டார், எங்களை பார்த்து சிரிக்கிறீர்களே, உங்களால் ஒரு முட்டை ஓட்டை சிதறடிக்க முடியுமா? விவேகானந்தர் சொன்னார், துப்பாக்கி கொடுங்கள், நான் முயற்சி செய்கிறேன். துப்பாக்கியை பிடித்தார், சுட்டார். முதலிலேயே ஒரு முட்டை ஓடு சிதறி போனது. உடனே அவர்கள் அனைவரும் கையை பிடித்துக் கொண்டு, நீங்கள் சுடுவதில் நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். துப்பாக்கியை தொடுவதே இப்போதுதான் என்று அவர் சொன்னார். அப்போது எப்படி நீங்கள் இதை சிதறடித்தீர்கள்? அவர் சொன்னார், மிகவும் எளிது. ஏனென்றால் என் கவனம் முழுவதுமே அந்த முட்டை ஓட்டின் மீது தான் இருந்தது. ஆனால் உங்கள் கவனம் சுட்டால் என்ன பாராட்டு கிடைக்கும், சிதறினால் என்ன பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் இருந்தது. அதனால் தோற்று போனீர்கள் என்று. தயவு செய்து படிக்கும் போது மதிப்பெண்களை சிந்திக்காதீர்கள். உங்கள் ஆசிரியர்கள் நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அது விளைவுதான், அதுவே மூலமல்ல. அதை நினைத்துக் கொண்டு படிக்காதீர்கள். நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று படிக்க ஆரம்பித்தால் மண்டை ஓட்டிலே எதுவுமே ஒட்டாது, ஒட்டடையை போலத்தான் இருக்கும் பாடம். எனவே நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது அதுதான் உலகம் என்று நினைப்பதைப் போல, ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது இதை தவிர வேறு உலகமே இல்லை என்று நினையுங்கள். அதில் உங்கள் ஆர்வத்தை முழுமையாக செலுத்துங்கள். அப்போது வேறு எந்த கவனமும் உங்களை சிதறடித்து விடக்கூடாது. அப்படி கவனிக்கிற போது ஒவ்வொரு வரியும் உங்கள் உள்ளத்திலே பாய்ந்து விடும். பிறகு வீட்டுக்கு செல்லுங்கள். 9 மணி நேரம், காலையில் 10 மணிக்கு பாடம் ஒன்றை நடத்தினால் அதை 9 மணி நேரம் முடிவதற்குள் தயவு செய்து நீங்கள் எடுத்து ஒரு முறை படியுங்கள். அப்படி செய்தால் அது நீண்டகால நினைவாற்றலுக்கு பயணித்து விடும். அது மறக்கவே மறக்காது. என்னுடைய அனுபவம் எல்லாம், யார் ஒருவர் அன்றே நடத்தியதை அன்றே படிக்கிறார்களோ அவர்கள்தான் தலை சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள். அப்படி படிக்கிற போது ரசித்து படியுங்கள். ஒவ்வொரு கேள்வியையும் உள்வாங்கி படியுங்கள். தெரிந்து கொள்கிற மகிழ்ச்சிக்காக படியுங்கள். செங்கிஸ்கான் எங்கே பிறந்தார் என்று கேட்டால் அவர் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று ஒரு மாணவன் பதில் எழுதினார். அப்படி எழுதாமல் நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது ரசித்து படியுங்கள். நீங்கள் ஒரு போர்க்கள காட்சியை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் பானிப்பட்டு போரை நீங்கள் போர்க்கள காட்சியாக பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் படிக்கிற போது அந்த போர்க்களத்தை கண்முன்னாலே நிறுத்துங்கள். அந்த போர்க்களத்தை நிறுத்தினால், அந்த குதிரைகள் ஓடுவதை பார்த்தால், அந்த யானைகள் பின்வாங்குவதை பார்த்தால், பாபர் தன்னுடைய பீரங்கிகளை இயக்குவதை பார்த்தால், உஸ்தா அலியும் முஸ்தபாவும் அந்த பீரங்கிகளை மக்களை அந்த இப்ராஹிம் லோடியை நோக்கி செலுத்துவதை பார்த்தால், அந்த கணத்திலே அனைத்துமே உங்கள் மனத்திலே பசை தடவிய மாதிரி பதிந்துவிடும். நீங்கள் ஒரு அறிவியலை படிக்கிறீர்கள், யூரே மில்லர் சோதனையை படிக்கிறீர்கள் என்றால், யூரே மில்லர் எப்படி சோதனை கூடத்தை அமைத்திருப்பார், அந்த கண்ணாடி குடுவைகள் எப்படி இருக்கும் என்பது வரை கற்பனை செய்து பாருங்கள். தயவு செய்து காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் அகநானூற்றிலே ஒரு பாடலை படிக்கிறீர்கள், சிலப்பதிகாரத்திலே ஒரு செயலை படிக்கிறீர்கள் என்றால் அதை உங்கள் முன்னால் காட்சிப்படுத்துங்கள். சுவாரஸ்யமாக படியுங்கள். படிக்கிற போது அதில் மனத்தை செலுத்துங்கள். பாஸ்கல் என்பவர் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை நிறைய கணித புத்தகங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார். அவர் பாஸ்கலை அழைத்தார். இதோ பார், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் படி, ஆனால் தயவு செய்து இந்த கணித புத்தகங்களை மட்டும் எடுத்து படிக்காதே அது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாஸ்கலுக்கு ஒரு ஆர்வம், கணித புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்று இவர் சொல்லுகிறாரே, அந்த கணித புத்தகங்கள் அப்படி என்ன இருக்கும் பார்க்கலாம் என்று ஒரு ஆசை. அப்பா இல்லாத போது அவர் அந்த கணித புத்தகங்களை எல்லாம் எடுத்து புரட்டுவார். புரட்ட புரட்ட அவை ஒரு புதிராக இருந்தன. ஆனாலும் அவருக்கு அந்த புதிரில் ஒரு புரிதல் ஏற்பட்டது, ஒரு ஆசை ஏற்பட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. படிக்க ஆரம்பித்தார். நாளடைவில் மிகப்பெரிய கணித சூத்திரங்களை எல்லாம் எளிதிலே தீர்க்கக்கூடிய
வேகத்தை அவர் பெற்றார். அப்போது அவருடைய தந்தை கேட்டார், எப்படி நீ இந்த கணித சூத்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாய்? நீங்கள் இவற்றையெல்லாம் நான் கற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போது இப்படி கேட்கிறீர்களே என்று கேட்டார். அப்படி சொன்னால்தான் உனக்கு ஆர்வம் ஏற்படும், வேண்டாம் என்று சொல்வதின் மீதுதான் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் என்பதால் நான் அப்படி சொன்னேன் என்று. அதை போல நம்முடைய மனம் எளிது என்று நினைத்தால் எதையுமே எளிதாக்கிவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு பேராசிரியர் வகுப்பிலே 2 கணித சூத்திரங்களை கரும்பலகையிலே எழுதியிருக்கிறார். ஒரு மாணவன் பள்ளிக்கு தாமதமாக செல்கிறான். உடனே அவற்றை வீட்டு பாடம் என்று நினைத்து அதை எழுதி கொண்டு வந்து விடுகிறான். வீட்டிலே வந்து அவற்றை போட கடுமையாக முயற்சி செய்கிறான், முடியவில்லை. 2ம் கடுமையான சூத்திரங்கள். இரவும் பகலும் உட்கார்ந்த அந்த விடுமுறை நாட்களில் அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று போராடுகிறான். பசி எடுக்கிறது, சாப்பிட மாட்டேன் என்கிறான். தூக்கத்தை துண்டித்து விட்டான். பசி நோக்கார் கண் துஞ்சார் என்பதைப் போல இரவும் பகலும் அவன் நினைப்பு அதுதான். இரவை பகலாக்கி விடியை அகலாக்கி உடைக்கிறான். 2 நாட்கள் கழித்து அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு கொண்டு போய் நோட்டை பேராசிரியருடைய மேசையின் மீது வைத்துவிட்டு வந்து விடுகிறான். பேராசிரியர் அதை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். திடீரென 12 மணிக்கு அவனுடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. அவன் திறந்து பார்க்கிறான். திறந்து பார்த்தால் அங்கே பேராசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். இவனை கட்டி பிடித்துக் கொள்கிறார். எதற்காக கட்டி பிடித்தீர்கள்? அந்த 2 கணக்குகளையும் எழுதி, அவை வீட்டு பாடம் தானே. வீட்டு பாடம் இல்லையப்பா, இதுவரை தீர்க்கப்படாத கடிதங்கள் என்று நான் அதை கரும்பலகையிலே எழுதினேன், அதை நீ தீர்த்து விட்டாயே, எப்படி தீர்த்தாய்? அவன் சொன்னான், அது தீர்க்க முடியாத கடிதங்கள் என்று தெரிந்திருந்தால் நானும் தீர்த்திருக்க மாட்டேன், வீட்டு பாடம் என்று சொன்னதனால் தான் அதற்கு விடை கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். மாணவர்களே, உங்களை சிலர் மிரட்டுவார்கள், அரசு பள்ளியிலே படித்தவர்கள் அசுர சாதனைகள் செய்ய முடியாது என்று. நான் இந்த 28ஆம் தேதி 50 மாணவர்கள் ரஷ்யாவிற்கு ராக்கெட் ஏவுகணைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மேற்கொள்கிற பயணத்தை தொடங்கி வைத்துவிட்டுத்தான் வந்தேன். அந்த 50 மாணவர்களும் மேட்டுக்குடியிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் பெற்றோர் நிறைய படித்தவர்கள் அல்ல. ஒரு சிலர் சிறு வியாபாரம் செய்பவர்கள், சிலருடைய தாய்மார்கள் வீட்டு வேலை செய்பவர்கள். அந்த மாணவர்கள் கோவிட் காலத்திலே 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக ஒரு ராக்கெட்டை எப்படி நிர்ணயிப்பது என்று கற்றுக்கொண்டவர்கள். 500 பேருக்கு பயிற்சி கொடுக்குவதற்கு தொடங்கினார்கள். 485 பேர் வந்தார்கள். அதிலே 220 பேரை அடுத்த கட்டத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள். அதில் 175 பேர் தேறினார்கள். அதிலே இறுதியாக 75 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கான முயற்சியை அந்த அகத்தியர் விண்வெளி ஆராய்ச்சி அறக்கட்டளை செய்திருக்கிறது. 50 பேர் அனைவரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன், உங்களுடைய லட்சியம் என்ன என்று. அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிற்கு ஒரு 10 நோபல் பரிசாவது வாங்கி விடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்று குறிப்பிட்டார். தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே மிகவும் எளிதானது எதுவென்றால் படிப்பது ஒன்றுதான். அதைவிட எளிது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே திரு துரைக்கண்ணன் கூறியதைப் போல 3000 அடி கீழே சுரங்கங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்போது விஷக்காற்று வீசும் என்று தெரியாமல், எப்போது போதிய அளவிற்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று தெரியாமல், எப்போது அவர்கள் மூச்சு நிற்கும் என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையை விடவா படிப்பது கடினம்? போர்க்களங்களிலே நின்று கொண்டு பனிச்சிகரங்களிலே நம் நாட்டை பாதுகாப்பதற்காக துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு சீருடையோடு குளிரில் நடுங்கியவாறு எதிரே யார் வந்தாலும் யாரோ என்று நினைத்து அவர்களை புலன் விசாரணை செய்து ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு நின்று விடுமோ என்கிற அக்கறையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடவா நம் வாழ்க்கை கடினம்? வெயிலிலும் மழையிலும் போராடி நிலத்தை உழுது இந்த பயிர் விளையுமா, வெள்ளத்தில் சிக்காதோ, வறட்சியில் மாட்டாதோ என்று எண்ணி கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கிறார்களே உழவர்கள், அவர்களை விடவா நம் வாழ்க்கை கொடியதாக இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏனென்றால் படிப்பதை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள்,
நீங்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கைக்கு என்று என்ன பொருள் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள், அந்த வீட்டிலே பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருளில் ஏதாவது ஒன்றை எடுத்து இதற்கு என்ன பயன்பாடு என்று கேட்டால் அவர்கள் அதனுடைய பயன்பாட்டை சொல்ல வேண்டும். எந்த பயன்பாடும் இல்லை என்று எந்த பொருளும் இல்லை. தொல்காப்பியர் சொன்னார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. நான் சொல்லுகிறேன், எல்லா பொருளும் பயன் குறித்தனவே. பயன் தராத எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. அழகுக்காக வைக்கிற பொருட்களும் ஒரு பலனை தருகின்றன. அழகுக்காக நாம் அலங்கரிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற பொருட்களும் நமக்கு மகிழ்ச்சியை விநியோகம் செய்கின்றன. ஆனால் எந்த பொருளும் இல்லாத, எந்த பயனும் இல்லாத ஒரு பொருள் இல்லை. பொருள் என்பதே பொருள் குறித்ததுதான். பொருள் என்பதே பயன்பாடு குறித்ததுதான். அதனால்தான் பொருள் அதிகாரம் என்று சொன்னார்கள். பொருள் என்றால் சேர்க்கிற பொருள்கள் அல்ல, வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பொருள். அதைப் போல இன்று இங்கே வந்திருக்கிற இளம் நண்பர்களிடம் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பொருள் என்பதை இன்று முடிவு செய்யுங்கள். இரண்டாவதாக, அந்த பொருளை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அறையிலேயோ மேசையிலேயோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை தினமும் பாருங்கள். உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஊக்கம் உற்பத்தியாகும். உயர்ந்த இலக்குகளை தீர்மானியுங்கள். தயவு செய்து சாதாரணமான ஒரு இலக்கை தீர்மானித்து விடாதீர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு பரிசோதனை செய்தார்கள். ஒரு வகுப்பை சார்ந்த மாணவர்களிடம் யாரெல்லாம் இலக்கோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 3% மாணவர்கள் மட்டும்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கோடு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த 3% மாணவர்களுடைய பெயரை குறித்து வைத்துக் கொண்டார்கள். 30 ஆண்டுகள் கழித்து அவர்கள் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த 3% பேர் தலை சிறந்த நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாகியாக ஆகியிருந்தார்கள். காரணம், இந்த வயதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயது. இந்த வயதில் இதையெல்லாம் தீர்மானித்தீர்களா நீங்கள் என்று எங்களை கேட்டால் நாங்கள் யாரும் தீர்மானிக்கவில்லை. ஒருவேளை எங்களுக்கு யாராவது இப்படி வந்து சொல்லி இருந்தால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இலக்கு, என்ன நோக்கம் என்று தீர்மானித்திருப்போம். அந்த வாய்ப்பை தான் இன்று கடலூர் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. எனவே நிறைய காலம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அந்த காலம் நிறைய இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்ததுதான். செனேகா என்கிற மிகப்பெரிய ரோமாபுரி அறிஞர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த வாழ்க்கை ஒன்றும் சின்னது அல்ல, இது நீளமானது தான். ஆனால் இந்த நீளமான வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தும் விதத்தில் தான் அது நீளமானதா குறைவானதா என்று தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக, சில பேர் வாழ்க்கையை வீணடிப்பார்கள். வெறும் திண்ணை பீச்சிலேயே அவர்கள் காலத்தை கழித்து விடுவார்கள். காலையிலிருந்து மாலை வரை எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இரவு எப்போது வரும் என்று காத்திருப்பார்கள், தூங்கி விடுவார்கள். வாழ்க்கையின் பாதி பகுதியை தூக்கத்திலேயே கழிப்பவர்கள் உண்டு. ஆனால் கிடைத்த சிறிது காலத்தில் மகத்தான சாதனைகளை புரிகிற மகோன்னதம் படைத்தவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு நிமிடத்தில் ஒரு மணியை திணித்து வாழ்ந்தவர்கள், ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தை திணித்து வாழ்ந்தவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்வது, இன்று இருக்கிற மாணவர்களாகிய நீங்கள் தயவு செய்து இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் என்பதை தீர்மானிங்கள். இரண்டாவதாக, நிறைய வாசிப்பது, நிறைவாக வாசிப்பது, இந்த இரண்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தக சாலைக்குள் நீங்கள் நுழைந்தால் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். இந்த எல்லா புத்தகங்களும் நம்மால் படிக்க முடியாதவை. எவ்வளவு பெரிய அறிஞனும் இதில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் நான் படித்து விட்டேன் என்று கூற முடியாது. ஆனால் இதில் இருக்கிற குறைந்தது உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தது நான் ஒரு 1000 புத்தகங்களையாவது அழுத்தம் திருத்தமாக நீங்கள் படித்தால்
அது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். ஒரே ஒரு புத்தகம் சிலரை மாற்றி இருக்கிறது. மகாத்மா காந்தியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 3-4 புத்தகங்கள் தான். டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்தகம், ஜான் ரஸ்கினுடைய ஒரு புத்தகம், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற ஒரு புத்தகம், ஹென்றி தோரோவனுடைய ஒத்துழையாமை இயக்கம் என்கிற புத்தகம். இந்த 3 புத்தகங்கள் தான் அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டன. ஒரு நாடகம் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது. அதைப்போல எண்ணற்ற அறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாசித்த புத்தகங்களால் வாழ்வை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு எளிதில் படிக்கிற ஒரு வழியை சொல்லித்தர விரும்புகிறேன். எளிதில் படிப்பது என்றால் நீங்கள் படிப்பதன் மூலம் நிறைய மதிப்பெண்களை பெறுவதற்கும் நீங்கள் படிப்பதன் மூலம் உங்கள் அறிவை விருத்தி செய்வதற்கும் தான் அந்த வழிகள். எப்போதுமே ஒரு பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதை பகுதிகளாக பிரித்து நீங்கள் அட்டவணை தயார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஒவ்வொரு நாளும் எதை வாசிப்பது என்று முடிவு செய்து அதை அன்றைக்குள் வாசித்து விட வேண்டும். படிப்பதில் 6 பகுதிகள் இருக்கின்றன. தயவு செய்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ரீடிங், ரிமெம்பரிங், ரிகாப்சுலேஷன், ரிவிஷன், ரெக்டிஃபிகேஷன், ரீப்ரொடக்ஷன் என்பதுதான் அந்த 6 வழிகள். மறுபடியும் சொல்கிறேன், முதல் முறை வாசிக்கிற போது மதிப்பெண்களை எண்ணி வாசிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக வாசியுங்கள். அது சரித்திர புத்தகமாக இருக்கலாம், விஞ்ஞான புத்தகமாக இருக்கலாம், வேதியியல் புத்தகமாக இருக்கலாம். முதலில் வாசிக்கிற போது மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாசிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக வாசியுங்கள். அது உங்கள் ஆழ்மனத்திலே சென்று தங்கிவிடும். அடுத்ததாக வாசிக்கிற போது நினைவுபடுத்துவதற்காக வாசியுங்கள். இரண்டாவது முறை வாசிக்கிற போது போன பாதையிலேயே மீண்டும் பயணம் போவதைப் போல அது எளிதாக இருக்கும். மூன்றாவதாக படித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். பிறகு நான்காவதாக அதில் இருக்கிற முக்கிய சரத்துக்களை எழுதி பாருங்கள். பிறகு நீங்கள் எழுதியவை விடுபடாமல் இருக்கிறதா என்பதை மூலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆறாவதாக இன்னொரு முறை அதை திருப்பி படியுங்கள். இதை மட்டும் நீங்கள் செய்தால் நீங்கள் எல்லா பாடங்களிலும் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் என்பதை மனத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற சில பழக்கங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, இன்று இருக்கிற இளைஞர்கள், இன்று இருக்கிற மாணவர்கள் அரை மணி நேரம் கூட ஒன்றில் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் மின்னணு சாதனங்கள். அவர்கள் அடிக்கடி அந்த மின்னணு சாதனத்தை எடுத்து பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் கூட சிலர் அடிக்கடி மின்னணு சாதனத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நம்மால் ஒன்றின் மீது தீவிர கவனம் செலுத்தக்கூடிய தன்மை குறைந்து வருகிறது. ஒரு காலத்தில் 40 to 50 நிமிடங்கள் இடைவிடாமல் ஒன்றை நம்மால் கவனிக்க முடியும் ஆற்றல் இருந்தது. அதனால்தான் வகுப்புகள் எல்லாம் 50 நிமிடம் 60 நிமிடம் என்று இருந்தன. ஆனால் இன்று 20 நிமிடங்கள் கூட அவர்களால் கவனிக்க முடிவதில்லை. தயவு செய்து மின்னணு போதையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். நான் கூறுவதெல்லாம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அல்ல, இன்று அவை தேவையாகி போயின. ஒரு தலைமுறைக்கு எது ஆடம்பரமாக இருக்கிறதோ அது அடுத்த தலைமுறைக்கு அவசியமாக ஆகிவிடுவதுதான் விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு காலகட்டத்திலே இவையெல்லாம் பணம் படைத்தவர்களிடம் இருந்தது. இன்று பாமரர்களும் இதை பயன்படுத்துகிற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. தேவை இருக்கிறது, தவறு இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு மேல் மின்னணு சாதனத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் வரையறை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் எப்படியெல்லாம் கனவு கண்டு உங்களை படிக்க வைக்கிறார்கள் என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் கேளிக்கைகளில் ஈடுபடுகிற போதும் பாடத்தை விட்டு விலகி இருக்கிற போதும் தயவு செய்து உங்கள் பெற்றோரை நினைத்து பாருங்கள். மூன்றாவதாக, போதைப் பொருட்கள் பல்வேறு வகைகளில் இன்று மாணவர்களுடைய கவனத்தை உலக நாடுகள் முழுவதும் சிதறடிக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் எந்த போதைப் பொருளையும் கையால் கூட தொட்டு விடாதீர்கள். முதலில் சுவைத்து பார்க்கலாம் என்று தோன்றும்.
ஒரு நாள் மட்டும் நாம் முயற்சி செய்யலாம் என்று தோன்றும். ஆனால் நாளடைவில் அது நாம் கைவிட்டாலும் கைவிடாத அளவிற்கு கைரேகையாக மாறி போய்விடும். இதை மனத்தில் கொண்டு உங்களுடைய பண்புகளை, உங்களுடைய நெறிகளை, ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நன்றாக படியுங்கள், நன்றாக விளையாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வாழ்க்கையை வசந்தமாக ஆக்குங்கள். மு மேத்தா அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை கூறியிருப்பார். நம்பிக்கை நார் மட்டும் நம் கைகளில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டுக்கொள்ளும், கடுத்து பூக்களாய் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் என்று. நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். நாடு வளம் பெறுவதற்கும் வீடு வளம் பெறுவதற்கும் உங்களுடைய படிப்பை ஒரு மிகப்பெரிய வேள்வியாக ஆக்குங்கள். முன்னேறுங்கள். சராசரிகளும் சக்கரவர்த்தி ஆகலாம் என்ற ஒரு தலைப்பினை கொடுத்துவிட்டு அதன்படி நான் உங்களிடம் பேசுவதற்காக இங்கே நிற்கின்றேன். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அருமை மாணவ செல்வங்களே, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த கல்லூரியில் படிக்குது, அல்லது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது, எப்படி படிக்கிறது என்பது தானே ஒழிய வேறல்ல. ஏன்? பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது புள்ள என்ன படிக்குதுங்கிறத முதல் கேள்வியாக வைக்கிறாங்களே ஏன்? இந்த மாவட்ட ஆட்சி தலைவர், மற்ற ஆர்டிஓ, டிஆர்ஓ எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் அது கல்விக்கான கூட்டமாக இருக்கிறதே, வேறு எதற்கான கூட்டமாகவும் இல்லையே. ஏன்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ எந்த ஜாதி, எந்த மதம், என்ன குலம், ஏழையா பணக்காரனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு அழைத்தே ஆக வேண்டும். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. வேற்றுமை தெரிந்த நாட்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. பணக்காரர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிக்குதோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்ற பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன்? உங்களைப் போலவே அரசு பள்ளியிலே படித்து, அரசு கல்லூரியிலே படித்து இன்று நான் உங்கள் முன் உரையாற்றுவதற்கு ஒற்றை காரணம், 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வாசிக்குங்கள், படியுங்கள், படியுங்கள் என்று சொல்வதைப் போல என்னையும் படியுங்கள், படியுங்கள் என்றே சொன்னார். நானும் படித்தேன். இதை இந்த இடத்துல எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? எங்க அப்பா சொல்லும்போது சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சிட்டன்னா பெரிய வேலைக்கு போகலாண்டா, அடிப்படை தேவை அதுதான், எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன்கிட்ட இருந்து எது போனாலும், இந்த உலகத்திலிருந்து நீ எங்கே போனாலும், உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் உன்னை விட்டு போகாதுப்பா, படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இப்போ என்னை அறிமுகப்படுத்தினாரே அழகு தமிழிலே காவல்துறை உயர் அதிகாரி, நிறைய பதக்கங்களை பெற்றவர் என்று சொல்லும் போது நீங்கள் எல்லாம் கைத்தட்டினீர்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடைப்போது என்னிடத்திலே இல்லை. பணி நிறைவுக்கு பிறகு நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பரவாயில்ல, கடைசி வரைக்குமே அமைதியா கேட்குறீங்க, அற்புதமா புரிஞ்சுக்கிறீங்க. கிராமப்புறத்து மாணவர்களுக்கே உரிய ஒரு தகுதி இது. கடைசி பெஞ்ச் வரைக்கும் கரெக்டா கேட்குறீங்க. ஏன் கடைசி பெஞ்சுன்னு சொல்றேன் தெரியுமா? I am always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom.
2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ்பியாக இருக்கும்போது, இப்போது இங்கு என்னை அறிமுகப்படுத்தும் போது கூறினாரே, ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பதக்கம் பெற்றவர் என்றவுடன் நீங்கள் எல்லாம் கைதட்டினீர்களே, அந்த சம்பவம் முடிந்து 10 நாட்களுக்குள் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு. இதை உங்களுக்காகவே, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்காகவே பதிவு செய்கின்றேன். அழைத்தவர் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், உங்க ஊர்ல திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா? ஆமா சார் இருக்கு. அந்த ஊர்ல சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு +2ல மாவட்டத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கு. ஆனா அந்த பெண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய பெற்றோர்கள் 30 வயது வித்தியாசத்திலே 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண் பிள்ளையை 47 வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு இரண்டாவதாக திருமணம் செய்து கொடுப்பதாக நான் அறிகிறேன். அது சட்டப்படி குழந்தை திருமணம் அல்லவா? அந்த பெண் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். ஏதேனும் செய்யுங்களேன், அதற்காகத்தான் உங்களிடம் சொல்லுகின்றேன் என்றார். கண்டிப்பா சார்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்க வர சொல்லிட்டு திருச்சியிலேருந்து துறையூர் காரணத்தோடு இந்த பதிவு 1 மணி நேரம். நான் போறதுக்குள்ளேயே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அவங்க அம்மா அப்பாட்ட, அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்குமா, நீங்க 30 வயசு வித்தியாசத்தில் 17 வயது கூட ஆகாத அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கறது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் நிறுத்திட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நான் போனோன்னா நீ என்ன படிக்கணும்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னிச்சு. அங்கே இருந்தே அந்த ஒரு முதல்வர், பெண் முதல்வருக்கு நான் பேசினேன். இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அன்றைக்கு வர சொல்லுங்க, சீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. முழுசா கேட்டுக்கணும், கவனமா கேட்கணும். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, உங்க அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னவோ காலேஜில் அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு உன்கிட்ட ஒரு சந்தேகமா, உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் பேசினாரே எப்படின்னு கேட்டேன். நல்லா அமைதியாயிட்டீங்க, நல்லா கேட்குறீங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எங்களுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ அப்துல் கலாம் சார் வந்து அணு விஞ்ஞானியாக தான் இருந்தார், ஜனாதிபதி இல்லை. எல்லாரையும் கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். என்னம்மா கேள்வி கேட்டேன்னு கேட்டேன். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். அவர் எஜுகேஷன், கல்வின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அன்னைக்கு எடுத்த புத்தகத்தை நான் வைக்கவே இல்லை. மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாங்கிட்டேன் +2ல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ராத்திரி பூரா யோசித்தேன். யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவருக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு அப்துல் கலாம் சார், அணு விஞ்ஞானியா இருக்கும்போது. அதில் ஒரு இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு ஜனாதிபதி அப்துல் கலாம் சார்கிட்ட 7 மணிக்கு நான் தான் சார் பேசினேன்னு. தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் குக்கிராமத்திலிருந்து சரஸ்வதி என்ற 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் அவரை தொடர்பு கொள்ள முடிகிறது, அதற்கு விடிவு கிடைக்கிறது. இதோடு முடிந்திருந்தால் நான் உங்களிடம் இதை சொல்லியே இருக்க மாட்டேன். எதுக்காக படிக்கணும், கல்வி என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? 8 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே டல்லஸ் என்ற இடத்திலே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடத்திய மிகப்பெரிய மாநாட்டிலே சிறப்பு அழைப்பாளனாக நானும் விஐடி திரு விஸ்வநாதன் அவர்களும் அழைக்கப்பட்டு பேசி முடிச்சு விட்டு வந்து அமர்கின்றோம். ஒரு பெண் மேடைக்கு போகின்றாள். 2 நிமிஷம் பேசணும்னு கேட்குது. அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பெண் மேடையிலே போய், நான் கூகுளில் வந்து வேலை பார்க்குறேன், சுந்தர் பிச்சைக்கு கீழே உள்ள ஒரு முக்கியமான டீமில் நான் இருக்கேன், என்னுடைய சம்பளம் ஒரு மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் என்றவுடன் இதெல்லாம் ஏமா சொல்றேன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய கணவருக்கு என்னை விட குறைச்ச சம்பளங்குது, விஷயத்தை சொல்லுமான்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேடையில இருந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணு அடுத்தது என்ன சொன்னிச்சு தெரியுமா? கல்வி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது.
துறையூரிலே அடுப்படியிலே இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? இந்த நேரத்திலே இந்த வகுப்பிலே இப்போது நீங்கள் எத்துணை பேர் இதை உள்வாங்கிக் கொண்டு கல்வி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும் என்று நினைக்கிறீர்களோ அத்துணை பேரும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி மாணவியை மட்டுமின்றி அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான். நம்பிக்கை நிறைந்த பயணத்தை வாழ்க்கையிலே நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் உனக்கு அடிப்படை தேவை கல்வி. அருமை மாணவர்களே, ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த அரசு பள்ளி மாணவர்களாக நான் படிக்கும்போது எப்படி இருந்தேனோ அப்படியே உங்களை பார்க்கின்றேன். இதை இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வரப்பிலும் வயலிலும் வெயிலிலும் மழையிலும் வீட்டிலும் அலுவலகத்திலும் குளிரிலும் பனியிலும் முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தை, முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாய், அவர்கள் இருவருடைய ஒரே ஆசை நீ படித்து பெரிய ஆளாக மாற வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்கின்ற காரணத்தினால் இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு படியுங்கள். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல, பணத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் பெற முடியாது. அதை நீ படித்துத்தான் பெற முடியும். அந்த படிக்கின்ற வாய்ப்பு மற்றவர்களுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் பணக்கார பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் +2 வரைக்கும் தான் படிக்கணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நான் சொல்லுவதை ஆழ்ந்து கவனிக்கின்ற காரணத்தினால் இதனை எல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். அம்பானி அதானி வீட்டில் இருக்கிற புள்ள படிக்குதோ இல்லையோ, ஏழை கிராமத்து பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன்னா உங்களுடைய பெருமை என்ன நீங்க தெரிஞ்சுங்க. அருமை மாணவர்களே, மாணவிகளே, பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே அவர்களுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. பணக்காரன் வீட்டில் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா 4 வேலைக்காரர் இருப்பான். நம்முடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை என்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். இதை ஏன் சொன்ன தெரியுமா? அருமை மாணவர்களே, மாணவிகளே, ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக 10 ரூபாய்க்கு சிரமப்பட்ட காலகட்டத்திலே நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். உண்மை சம்பவத்தை உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். நான் கல்லூரிக்கு போகும்போது ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு தஞ்சை மாவட்டத்தினுடைய முன்னாள் எஸ்பி, அதற்கு பிறகு காவல்துறை இயக்குநராக ஓய்வு பெற்ற மாபெரும் அதிகாரி திரு வால்டர் தேவாரம் அவர்கள் சிவப்பு விளக்கு சுழல
தினம் 9:30 மணிக்கு ஆபீஸ் போவார். நான் சொல்றது 1960களில், நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. தினம் நானும் என்னுடைய நண்பனும் அந்த இடத்துல நிற்போம். கல்லூரி போகும்போது அவர் கார் வெளியில் வர்றதை பார்த்துட்டு தான் போவோம். என்ன காரணம்னா, அவரை பார்த்தா ரவுடியெல்லாம் ஓடுவான், எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க, போலீஸ்காரங்கெல்லாம் சல்யூட் அடிப்பாங்க, பெரிய பங்களாவில் இருப்பார். அந்த இல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து வந்த நேரத்திலே ஏன் நம்ம இப்படி ஆகக்கூடாது, நம்ம ஏன் எஸ்பி ஆகக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஒரு நாள் காரை நிறுத்திட்டு, ஏன்டா 2 பேரும் டெய்லி 9:30 மணிக்கு இங்கே நிற்கிறியே, நீ கல்லூரிக்கு போகிறதே இல்லையான்னு கேட்டார். என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். அவனுடைய ஆசை என்ன என்று தெரியாது. என்னுடைய ஆசை காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்று அவரை பார்த்த நிமிடத்திலேயே முடிவு செய்தது. என்சிசியில் போய் சேரு, கிரவுண்ட்லேயே நேரத்தை செலவு பண்ண, ஒழுங்கா படி, நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிரலான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னதுல இருந்து அந்த சரஸ்வதி பொண்ணு அப்துல் கலாம் சார் சொன்னோன்னு புத்தகத்தை எடுத்ததை வைக்காம படிச்சானுச்சுல்ல, அது மாதிரி படித்தோம். நானும் என்னுடைய நண்பனும். நான் நிறைய நேரம் கிரவுண்டில் இருப்பான், அவன் நிறைய நேரம் நூலகத்திலே இருப்பான். புத்தக திருவிழாவோட தொடர்புடைய மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அருமை நண்பர்களே, கல்லூரி வாழ்க்கை முடிந்தவுடன் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. 2 பேரும் போனோம். நான் எழுதினேன், எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய நண்பன் ரிட்டன் டெஸ்ட்டில் என்னை விட மார்க்கு கூட, கிரவுண்டில் அவுட்டோரில் மார்க்கு கம்மி, அதனால் அவனுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வேலை கிடைக்கல. நான் ட்ரைனிங் போயிட்டேன். பல இடங்களிலே பயிற்சி முடித்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று இங்கே படித்தாங்களே, தீவிரவாதிகள் எல்லாம் என்கவுண்டர் பண்ணி எல்லா சிறப்பு பதவி உயர்வையும் பதக்கங்களையும் பெற்று எஸ்பியாக ப்ரமோஷன் ஆகி, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, அதே தஞ்சை மாவட்டத்திலே எஸ்பியாக என்னுடைய ஏழை தாயை அழைத்து கொண்டு அந்த மாவட்ட கண்காணிப்பாளராக பதவி ஏற்று பணிபுரிந்தவன் நான். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? எனக்காக இல்ல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரியுது. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். எவ் உயிர் எப்படி, நான் சொல்லப்பது விவேகானந்தர் சொல்றாரு, எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். இங்கே இருந்தே பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. சொல்றது கண்ணதாசன் புரியுற மாதிரி. நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். கேட்கிறத பெருசா கேள்டா, நினைக்கிறத பெருசா நினை. அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்? நம்மளால எப்படி எஸ்பி ஆக முடியும், நம்மளால எப்படி கலெக்டர் ஆக முடியும்னு நாங்க நினைச்சிருந்தா, ஒரு எஸ்பியாவும் கலெக்டராகவும் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஆகி இருக்க முடியுமா? முடியும் நினைச்சதுனால தானே. அப்ப அடிப்படை எங்கே ஆரம்பிக்கின்றது? எண்ணம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா. யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு, காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிதுங்கிறார். காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். அப்ப என்ன தெரியுது இதுல? சரி, தமிழ் புத்தகங்கள் பக்கம் அப்படி இருக்குன்னா, மற்ற புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தால் மாணவர்களே, நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. இது போன்றவர், எங்களை போன்றவர்களை அழைத்து உங்களை பேச சொல்லுவதனுடைய நோக்கம், உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி,
போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி என்று அனுபவபூர்வமாக சாதித்து விட்டு வந்தவர்களை கலெக்டர் உங்களிடம் அறிமுகப்படுத்தி பேச வைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் அழைக்கப்பட்டவன் நான். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு காரணம் சொல்லுவது நான் என்னவென்றால், மற்ற புத்தகங்களை போய் திறந்து பார்த்தால் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில், ஒரு மனிதன் எதை உள்வாங்கி தன்னால் முடியும் என்று நினைக்கிறானோ அது நடந்தே தீரும். இப்ப பாருங்க, தமிழ், ஆங்கிலம் எல்லாத்திலையும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் அத்துணை பேரும் பெரிதாக நினைத்தவர்கள். இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆர்டிஓவா இருக்கட்டும், டிஆர்ஓவா இருக்கட்டும், இந்த ஊர் கலெக்டரா இருக்கட்டும், அல்ல யாரா இருக்கட்டும், எல்லோருமே தான் என்னவாக வேண்டும் என்று நினைத்தார்களோ அதனால் தான் ஆகியிருக்கிறார்கள். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன? The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. If you master your life, you master your full total life மாத்திடலாம்டாங்கறான். Until you change your mind, you will never change your action. தமிழ்ல சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய அன்றன்றைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் பழக்கங்களாக உருவெடுக்கின்றன. உங்களுடைய பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அத்துணைக்கும் காரணம் எண்ணமே. இதை எதற்காக உங்களிடம் சொன்னேன் தெரியுமா? இப்போ இங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் அல்லவா, நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர்லாம் வந்து எல்லா மேடையிலையும் பேசுறாங்கலாம் சொன்னாங்கல்ல, நீங்கள்லாம் கை தட்டினீங்கல்ல. இது எப்படி சாத்தியப்பட்டது? துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரியாக 35 ஆண்டுகள் பணிபுரிந்த என்னால் மைக்கில் வந்து தினம் 2000 பேர் 3000 பேரோட பேசுகின்ற பேச்சாளனாக எப்படி மாற முடிந்தது? என்னுடைய வாழ்க்கை உதாரணத்தையே உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். போலீஸ் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் ஏனேனும் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன கொடுக்க வேண்டும்? சிந்தித்து பார்த்த பொழுது, இப்போ உங்க கலெக்டர் கூட நேற்று முந்தா நாள்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததுக்கு போயிட்டு வந்தார். அதை மாதிரி நான் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது 2 வேறுபட்ட முதலமைச்சர்களிடமும் நான் எந்திரிச்சு பேசுவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும், கலெக்டர் எஸ்பி அந்தந்த மாவட்டத்தை பற்றி. 2 முதலமைச்சருமே நீ நல்லா பேசுறேன்னு சொன்னாங்க. ஓ, நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு மற்றவங்களை விட அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் உலகம் முழுவதும் போய் பேசணும்னா என்ன செய்யணும்? அப்போ எனக்கு எல்லாம் படித்தவர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், தமிழில் பேசணும்னு வர்றீங்க, ஒரு தமிழ் எம்ஏ படிங்க. நான் சுவாலஜி ஸ்டூடெண்ட்டு, பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தவன், தமிழ் எம்ஏ படிங்கன்னாங்க. தமிழ் எம்ஏ படித்தேன். எதுக்கு? உங்கள்கிட்ட எல்லாம் பேசணுங்கிறதுக்காக. தமிழ் எம்ஏ படித்த பிறகு வெளிநாடுகளில் போய் பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்த வேண்டும் என்றால் அங்கே உள்ள தமிழ் சேரில் பேசணும், அல்ல இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களில் பேசணும்னா பிஹெச்டி படிங்கன்னாங்க. எப்போ? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் போய் பிஹெச்டி படித்தேன் தமிழ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து. பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மாதிரி எல்லா மாணவர்கள்ட்டையும் பேச ஆரம்பித்தேன். எல்லாரும் அழைக்க ஆரம்பித்தாங்க. சரி, இதில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ தான் தெரிஞ்சு, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.